12th Standard Business Max, Chapter 4, Exercise 4.3, Differential Equations. அதில் solve the following differential equations. Question number 1. X dy by dx equal to x plus y. சம்மில் கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனை dy by dx is equal to x plus y by இந்த x இந்த பக்கம் வந்துன்னா divided by xன்னு வந்துடும். எல்லாத்துக்கும் பவர் ஈக்குவலாக இருக்கும். அதனால் இட் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். போட்டு y ஈக்குவல் டு விஎக்ஸ், ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு விஎக்ஸுங்கிறது யூவி மெத்தடில் டிஃபரன்ஷியேஷன். வி அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒன்றுன்னு வரும், அதை எழுத வேணாம். ப்ளஸ் எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு வியை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் டிவி பை டிஎக்ஸ்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது டிஒய் பை டிஎக்ஸ், இதுவும் டிஒய் பை டிஎக்ஸ். ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். எது வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறதும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ், எக்ஸ் ப்ளஸ் ஒய் பை எக்ஸ். ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் விஎக்ஸ், அதனால் ஒய் வர இடத்துல விஎக்ஸ்ன்னு மாற்றிக்கும். ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் வி டிவைடட் பை எக்ஸ். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடும், பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 ப்ளஸ் வின்னு இருக்கும். எல்ஹெச்எஸில் இருக்கக்கூடிய எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் அப்படியே வச்சுக்கிட்டு வியை மட்டும் ஆர்ஹெச்எஸ் கொண்டு வரோம். 1 ப்ளஸ் வி இருக்குது, இங்கே இருக்கிற ப்ளஸ் வி இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வி, ரெண்டும் கேன்சல் ஆகிடுது, பேலன்ஸ் என்ன இருக்கும் 1 தான் இருக்கும். எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸ் உறுப்பெல்லாம் ஒரு பக்கம், வி உறுப்பெல்லாம் ஒரு பக்கம் கொண்டு போகிறோம். டிவி இங்கே இருக்கிறதுனால டிவி அப்படியே இருக்கட்டும். எக்ஸு டிஎக்ஸ் ஆர்ஹெச் போகும்போது டிஎக்ஸ் மேலே வந்துடும், எக்ஸு கீழே வந்துடும். ரெண்டுத்தையும் இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரல் பண்ணும்போது இன்டகிரல் டிவி ஈக்குவல் டு இன்டகிரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இன்டகிரல் டிவி அப்படிங்கிறது வின்னு சொல்லலாம். 1 பை எக்ஸுக்கு லாக் எக்ஸு ப்ளஸ் சிங்கிறது நம்ம என்னன்னு செஞ்சுக்கிறோம் லாக் சின்னு சேர்த்துக்கிறோம். வி ஈக்குவல் டு லாக் எம் ப்ளஸ் லாக் என்னா லாக் எம்என்னு எழுதுவோம். இங்கே வந்து லாக் எக்ஸு சின்னு எழுதலாம். இப்போ ரெண்டு பக்கமும் இ பவர் எக்ஸ்பொனன்ஷியல் எடுக்கிறோம். இ பவர் வி ஈக்குவல் டு இ பவர்னு வரும்போது இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், வெறும் எக்ஸு சி மட்டும் இருக்கும். ஆல்ரெடி நம்ம ஒய் ஈக்குவல் டு என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம் விஎக்ஸ்ன்னு. வி அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்துடும், ஒய் பை எக்ஸ். விக்கு பதிலாக என்ன வருது ஒய் பை எக்ஸ். அதனால் இ பவர் ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு சி இந்த பக்கம் வந்ததுன்னா 1 பை சி இன்ட்டு இ பவர் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை சிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் கேன்னு எடுத்துப்போம். கே இ பவர் ஒய் பை எக்ஸ் வேர் கே இஸ் ஈக்குவல் டு 1 பை சி. அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 2. எக்ஸ் மைனஸ் ஒய் டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ஒய். டிஒய் பை டிஎக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸ் ப்ளஸ் 3ஒய் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய் இந்த பக்கம் வந்தால் டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் ஒய்னு வரும். திஸ் இஸ் ஏ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ். எல்லா சம்முக்கும் இதுதான் வரும். இது அப்படியே இருக்கட்டும். இது டிஒய் பை டிஎக்ஸோட வேல்யூ. அடுத்தது மறுபடியும் ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே கணக்கில் ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் கொடுத்துருக்காங்களே, இந்த ரெண்டுத்துலேயுமே எல்ஹெச்எஸ் சமமாக இருக்கிறதுனால ஆர்ஹெச்எஸ் ரெண்டும் சமம். எது வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3ஒய். ஒய்க்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துருக்குறோம் விஎக்ஸ்ன்னு எடுத்துருக்குறோம் பை எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ். ரெண்டுத்தையும் காமனாக எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா மேலே 1 ப்ளஸ் 3வி டிவைடட் பை கீழேயும் எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் வின்னு வரும்.
எக்ஸ் எக்ஸு கேன்சல் ஆகிடும். இந்த பக்கத்தில் எக்ஸு டிவி பை டிஎக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இங்கே என்ன இருக்குது, 1 + 3v பை 1 - v. இங்கே இருக்கிற v ஆர்ஹெச்எஸ் வந்தால் -vன்னு வரும். எல்சிஎம் வந்து 1 - v எடுத்துப்போம். அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 × 1 + 3v 1 + 3v -v × 1 -v -v × -v ப்ளஸ் v² வரும். v² ப்ளஸ் 2v ப்ளஸ் 1 பை 1 - v 3v - v 2v. ரைட். இதை நம்ம எப்படி எழுதலாம்னா, கீழே டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும், மேலே இருக்கிறது 1 + v இதோட ஸ்கொயர் a + b ஹோல் ஸ்கொயர்னால் வரும்ல, அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால இந்த 3 டேர்முக்கு பதிலாக 1 + v ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கிறோம். இந்த பக்கத்தில் என்ன இருக்குன்னா எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. டிவி இங்கே இருக்கிறதுனால v டேர்ம்லாம் எல்ஹெச்எஸ் கொண்டு வரும்போது இந்த ரெண்டும் எல்ஹெச்எஸ் வந்தால் கீழே இருக்கிறது மேலே வந்துடும். 1 - v பை 1 + v ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ் அந்த பக்கம் போகும்போது டிஎக்ஸ் மேலே வந்துடும், எக்ஸு கீழே வந்துடும். இப்போ ரெண்டு பக்கமும் இன்டகிரேஷன் பண்ணுறோம். இன்டகிரேட்டிங் இன்டகரல் 1 - v பை 1 + v² dv இன்டகரல் dx பை x. இந்த இடத்துல மட்டும் ஒரு சின்னதாக ஒரு ஆல்டர் பண்ணுறோம். என்னென்னா இன்டகரல் இந்த இடத்துல ஒரு -1 -v ஏற்கனவே +1 இருக்குது, நம்ம ஒரு -1 சேர்த்துருக்கோம்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு +1 டிவைடட் பை 1 + v ஹோல் ஸ்கொயர் dv ஈக்குவல் டு இன்டகரல் dx பை x. இங்கே என்ன ஆயிடுது, இன்டகரல் -1 - v ரெண்டுத்துலேயும் மைனஸை காமனாக வெளில எடுத்துட்டோம்னா 1 + vன்னு வந்துடும். 1 + v ப்ளஸ் 2 டிவைடட் பை 1 + v இதோட ஸ்கொயர் dv ஈக்குவல் டு இன்டகரல் dx பை x. இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிடுவோம். இன்டகரல் -1 + v டிவைடட் பை 1 + v இதோட ஸ்கொயர் ப்ளஸ் 2 பை 1 + v இதோட ஹோல் ஸ்கொயர், வெளியில் dv இருக்குது, இன்டகரல் dx பை x மைனஸ் 1 + v 1 + v போயிடுச்சுன்னா வெறுமனே 1 பை 1 + v dv இருக்கும், ப்ளஸ் 2 கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்கட்டும், இங்கே 1 + v² dvன்னு இருக்கும், ஈக்குவல் டு இன்டகரல் dx பை x. இந்த மாதிரி 3 இன்டகரலாக வந்துடுது. இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் 1 பை 1 + v 1 பை 1 + vக்கு வந்து log 1 + v ப்ளஸ் இது வந்து -1 பை 1 + v ஈக்குவல் டு log x ப்ளஸ் சிங்கிறது நம்ம என்ன செய்கிறோம், log cன்னு சேர்த்துக்கிறோம். -2 பை 1 + v ஈக்குவல் டு இந்த டேர்ம் அந்த பக்கம் போனால் log m ப்ளஸ் log n log mn, அதாவது log cxன்னு வரும். இது RHS வரும்போது மைனஸில் இருக்கிறது ப்ளஸில் வரும், ப்ளஸ் log 1 + vன்னு வரும். இப்போ இது வந்து என்னென்னா log m ப்ளஸ் log n, அப்போ log mn -2 பை 1 + v ஈக்குவல் டு log ஏற்கனவே cx இருக்குது, இங்கே ஒரு 1 + v வரும். ரைட். விக்கு பதிலாக நம்ம என்னென்னு எடுத்துக்கலாம், y பை எக்ஸ்ன்னு எடுத்துப்போம் இல்லையா, -2 பை 1 + y பை எக்ஸ் ஈக்குவல் டு log cx 1 + y பை எக்ஸ். கீழே எல்சிஎம் வந்து எக்ஸ் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது x + y ஈக்குவல் டு log cx
இதில் எல்சிஎம் எக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இதுலேயும் அதே போல் எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். ஈக்குவல் டு இந்த எக்ஸு கேன்சல் ஆகிடும். லாகு சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இந்த பக்கத்தில் எக்ஸு மேலே வந்துடும். மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் ஒய். ரெண்டு பக்கமும் எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் எடுக்கிறோம். எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம்னா இ பவர்னு எடுக்கிறப்ப இ பவர் மைனஸ் 2x பை எக்ஸ் ப்ளஸ் ஒய் சீக்குவல் டு இ பவர்னு எடுக்கிறப்ப இ லாக் கேன்சல் ஆகிடும். சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்னு வரும். இன்னும் விரிவு இருக்குது, ஆனால் நம்ம இதோட நிறுத்திப்போம். அவ்வளோதான். கொஸ்டின் நம்பர் 3. சால்வ் எக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஒய் சீக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸு டிஒய் பை டிஎக்ஸ் சீக்குவல் டு மைனஸ் ஒய் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா ப்ளஸ் ஒய் ஆகிடும். ஒய் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். dy by dx equal to x அந்த பக்கம் கொண்டு போனோம்னா by x. மேலே என்ன இருக்குன்னா y plus root of x square plus y squareன்னு இருக்கு. எல்லாத்துக்கும் பவர் ஈவனாக இருக்கிறதுனால it is a homogeneous differential equation. homogeneous equation என்ன செய்யணும்? y is equal to vxன்னு சப்ஸ்டிட் பண்ணணும். yக்கு vxன்னு கொடுத்தோம்னா முதல்ல இதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிப்போம். dy by dx equal to என்ன வரும்? v plus x dv by dx. v அப்படியே வச்சுக்கிட்டு xஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 1 ப்ளஸ் x அப்படியே வச்சுக்கிட்டு vஐ டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் dv by dx. இப்போ இந்த dy by dx இதுலேயும் dy by dx ரெண்டுமே LHS ஈக்குவலாக இருக்கிறதுனால RHS ரெண்டும் ஈக்குவல். RHS என்ன இருக்குன்னா v plus x dv by dx இது ஒரு RHS equal to இன்னொரு RH இங்கே இருக்குது. இதில் yக்கு பதிலாக vxன்னு கொடுத்துக்கணும். y வர இடத்துல vx plus root of x square plus y square அதாவது v square x square divided by x. vx plus x ஸ்கொயரை வெளியில் எடுக்கும்போது ரூட்டை விட்டு வெளியில் எடுக்கும்போது எக்ஸ்ன்னு ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு இருக்கும் டிவைடட் பை எக்ஸ். எக்ஸை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் ஹோல் டிவைடட் பை எக்ஸ். எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. எக்ஸு டிவி பை டிஎக்ஸை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு v அந்த பக்கம் கொண்டு வரோம். ஆல்ரெடி x கேன்சல் ஆகிடுது. மீதி இருக்கிறது v ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். இந்த v அந்த பக்கம் வரப்போ மைனஸ் வின்னு ஆகும். அப்போ என்ன ஆகிடுது? ப்ளஸ் வி மைனஸ் வி கேன்சல் ஆகி ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மட்டும்தான் RHSல இருக்குது. இங்கே dv இருக்கிறதுனால அந்த ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயரை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். டினாமினேட்டரில் வந்துடும் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர். x dx RHS போகும்போது dx மேலே வந்துடும், x கீழே வந்துடும். இன்டகிரேட்டிங் இன்டகரல் dv by 1 plus v square is equal to dx by x. இன்டகரல் dv by 1 plus v square ஃபார்முலா என்னன்னா log v plus root of 1 plus v square is equal to log x. சி சேர்ப்போம்ல, அதையும் லாக் சின்னு சேர்த்து. அப்போ என்ன ஆகிடுது? RHSல லாக் சிஎக்ஸ்ன்னு எழுதலாம். லாக் எம் ப்ளஸ் லாக் என் அப்படின்னா லாக் எம்என். இந்த பக்கத்துலேயும் லாக் இருக்குது. லாக் கேன்சல் பண்ணிட்டா கடைசியாக நமக்கு கிடைக்கிறது வி ப்ளஸ் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் சீக்குவல் டு சிஎக்ஸ்ன்னு வரும். ஆனால் ஆரம்பத்தில் ஒய்க்கு என்னன்னு வச்சுருக்கோம்? பிஎக்ஸ். v அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை இந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். இங்கே விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ்ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ். வி ஸ்கொயர்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர். ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் எல்சிஎம் எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு மேலே வரும். சீக்குவல் டு சிஎக்ஸ். ஒய் பை எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப்
எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளில எடுத்தோம்னா எக்ஸ்ன்னு வரும். டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்கா, எல்லாத்தையும் எக்ஸால் பெருக்கிறோம். எக்ஸால் பெருக்கும்போது எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், வெறும் ஒய் மட்டும் இருக்கும். இங்கே எக்ஸால் பெருக்கிறப்ப எக்ஸ் எக்ஸ் கேன்சல் ஆகிடும், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் சீக்குவல் டு இங்கே எக்ஸால் பெருக்கும்போது சி எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். இதுதான் நமக்கு தேவையான ஈக்குவேஷன். Question number 4. dy by dx equal to 3x minus 2y by 2x minus 3y. எல்லாத்துக்கும் பவர் ஈவனாக இருக்கிறதுனால y is equal to vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y is equal to vxன்னு கொடுத்தோம்னா yயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணும்போது dy by dx, இங்கே uv மெத்தட் v அப்படியே வச்சுக்கிறோம். எக்ஸை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் ஒன்றுன்னு வரும், அதை எழுத வேணாம். அடுத்தது எக்ஸை அப்படியே வச்சுக்கிட்டு vயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா dv by dxன்னு வரும். இதுலேயும் dy by dx, இதுலேயும் dy by dx இருக்குது. அதனால் LHS ஈக்குவல் RHS ஈக்குவல் RHS எடுத்து v ப்ளஸ் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் சீக்குவல் டு இதை எழுதுகிறோம் 3x மைனஸ் 2yன்னு வரும். ஒய்க்கு பதிலாக என்ன எடுத்துருக்கிறோம், vx டிவைடட் பை 2x மைனஸ் 3y. 3y அப்படிங்கிறப்ப 3vx. மேலே ரெண்டுத்துக்கும் காமனாக எக்ஸை வெளில எடுத்துரும், 3 மைனஸ் 2v. டினாமினேட்டரில் அதே போல் எக்ஸை வெளில எடுத்துட்டோம்னா 2 மைனஸ் 3v. எக்ஸு எக்ஸு கேன்சல் ஆகிடுது, 3 மைனஸ் 2v பை 2 மைனஸ் 3v. இது v ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ். எக்ஸு டிவி பை டிஎக்ஸை மட்டும் அப்படியே எழுதிக்கிட்டு v ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகிறப்ப மைனஸ் வின்னு வரும். எல்சிஎம் 2 மைனஸ் 3v எல்சிஎம் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 1ஆல் 3 மைனஸ் 2vயை மல்டிப்ளை பண்ணால் 3 மைனஸ் 2v மைனஸ் v இன்ட்டு 2 மைனஸ் 2v மைனஸ் v இன்ட்டு 3v ப்ளஸ்ஸு 3v ஸ்கொயர்னு வரும். 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 டிவைடட் பை 2 மைனஸ் 3v. இது எதோட மதிப்பு, எக்ஸு டிவி பை டிஎக்ஸோட மதிப்பு. ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது எல்லாமே v, அதனால் இங்கே டிவி இருக்கிறதுனால v எல்லாம் இந்த பக்கம் வரணும். அதனால் ஆர்ஹெச்எஸில் இருக்கிறது எல்ஹெச்எஸ் வந்தால் 2 மைனஸ் 3v பை 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 இன்ட்டு டிவி. இங்கே இருக்கிற dx x அந்த பக்கம் போனால் dx பை எக்ஸ்னு வந்துடும். மைனஸ் 3v ப்ளஸ் 2 டிவைடட் பை 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3dv ஈக்குவல் டு dx பை எக்ஸ். ரெண்டு பக்கமும் ஒரு இன்டெக்ரல் சிம்பிள் சேர்த்துக்கணும். v ஸ்கொயருக்கு 3v ஸ்கொயரை டிஃபரன்ஷியேஷன் பண்ணால் 6v வரும். ஆனால் இங்கே 3 தான் இருக்குது. 6 வரணும்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ரெண்டாவது மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் ப்ளஸ் 6 வரும். அப்புறம் மைனஸ் 4vயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம்னா இங்கே மைனஸ் 4 வரணும். ஆனால் இங்கே இருக்கிறது என்னென்னா ப்ளஸ் 2 இருக்குது. ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிறோம். ஒரு 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டு இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 6v. இந்த 2ங்கிறது என்ன ஆகிடுது, 4ன்னு ஆகிடுது. அடுத்தது இந்த இடத்துல ப்ளஸ் வரணும், ஆனால் மைனஸ் இருக்குது. அதனால் மைனஸ் 1/2ஆல் பெருக்கணும்னா இது ப்ளஸ் 6v ஆகிடும். இந்த இடத்துல இருக்கிறது மைனஸ் 4 ஆகிடும். டிவைடட் பை 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3dv ஈக்குவல் டு dx பை எக்ஸ். இன்டகிரேஷன் பண்ணும்போது மைனஸ் 1/2 டினாமினேட்டரோட டிஃபரன்ஷியேஷன் மேலே இருக்கிறதுனால லாக் ஆஃப் 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 ஈக்குவல் டு லாக் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிறது லாக் சி. லாக் ஆஃப் 3v ஸ்கொயர் மைனஸ் 4v ப்ளஸ் 3 மைனஸ் 1/2 பவருக்கு கொண்டு போயிடும். ஈக்குவல் டு லாக் m ப்ளஸ் லாக் n அப்படின்னா லாக் mn cx. லாக் லாக் கேன்சல் ஆகிடுது. அப்போ ஆர்ஹெச்எஸில் வெறும் cx மட்டும்தான் இருக்கும். எல்ஹெச்எஸில் என்ன இருக்கும், இந்த வேல்யூ இருக்கும் இல்லையா,
அதை அப்படியே 1/ன்னு கொண்டு வந்துடும். 1/3v² மைனஸ் 4v ப்ளஸ் 3 பவர் ப்ளஸ் ஆஃப்னு இருக்கும். ஆஃப்னா என்னென்னா ரூட்டுன்னு அர்த்தம். இப்படி மாற்றிக்கிறோம். இஸ் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு நம்ம ஆரம்பத்தில் எடுத்துருக்கோம். வி வேணும்னா எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் y/xன்னு வரும். அதனால் விக்கு பதிலாக y/x 1/3y² minus 4y/x plus 3 is equal to cx. 1 LCM வந்து x² எடுத்துப்போம். அப்போ என்ன வரும்? 3y² மைனஸ் 4. இதில் வந்து ஒரு எக்ஸ் தான் இருக்குது. x² இன்னொரு எக்ஸ் வேணும். அதனால் xy ப்ளஸ் இதில் x² இல்லை. அதனால் x² பெருக்கிக்கிறோம். ஈக்குவல் டு cx. 1/√3x² மைனஸ் 4xy ப்ளஸ் 3y² பை எக்ஸ்ன்னு வரும். x² ரூட்டை விட்டு வெளில எடுத்தால் பை எக்ஸ்ன்னு வரும். அந்த எக்ஸை தலைகீழ போட்டு பெருக்கும்போது அந்த எக்ஸு மேலே வந்துடும். x/, ஈக்குவல் டு cx. எக்ஸு கேன்சல் பண்ணிடும். எக்ஸையும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு இங்கே என்ன வரும்? 1/√3x² மைனஸ் 4xy ப்ளஸ் 3y² ஈக்குவல் டு c. தலைகீழ மாற்றுறோம். அப்போ 1/cன்னு ஆகிடும். இது தலைகீழ மாற்றினோம்னா மேலே வந்துடும் இல்லையா? 3x² மைனஸ் 4xy ப்ளஸ் 3y² அப்படின்னு ஒரு ரூட்டுன்னு வரும். தலைகீழ மாற்றுறோம், ஸ்கொயர் பண்ணுறோம். தலைகீழ மாற்றி ஸ்கொயர் பண்ணுறப்ப 1/c². இங்கே தலைகீழ மாற்றி ஸ்கொயர் பண்ணுறப்ப மேலே வந்துடுது, ரூட்டு கேன்சல் ஆகிடுது. இதோட இருக்கட்டும். Question number 5. y² minus 2xy dx equal to x² minus 2xy dy. dy இந்த பக்கம் இருக்குது, dy இந்த பக்கம் இருக்குது. இந்த dx இந்த பக்கம் வந்ததுன்னா பை dx. இது இந்த பக்கம் வந்தால் dx. அப்போ இங்கே மீதி என்ன இருக்குது? y² minus 2xy பை இதை LHS கொண்டு வந்துட்டோம்னா x² minus 2xy dy/dx equal to இந்த வேல்யூ வருது. y² minus 2xy by x² minus 2xy. எல்லாத்தோட பவரும் ஈவனாக இருக்கிறதுனால y equal to vxன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். yக்கு பதிலாக vx. இதை டிஃபரன்சியேஷன் பண்ணும்போது dy/dx equal to v plus x dv/dxன்னு வரும். இதுலேயும் LHS dy/dx, இங்கேயும் dy/dx. அதனால் இது ரெண்டும் ஈக்குவல். LHS ஈக்குவல்ங்கிறதுனால RHSம் ஈக்குவல். v plus x dv/dx equal to இந்த y². y²க்கு பதிலாக yக்கு பதிலாக vxன்னு எடுத்துருக்கோமா? y²னா v² x² 2xy. yக்கு பதிலாக vx by x² minus 2x. yக்கு பதிலாக vx. மேலே x² காமனாக வெளில எடுத்துரும். பேலன்ஸ் என்ன இருக்கும்? v² minus 2v. டினாமினேட்டரில் அதே போல் x² வெளியில் எடுத்துட்டோம்னா 1 minus 2vன்னு இருக்கும். v² minus 2v by 1 minus 2v. இங்கே x dv/dx மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு vயை RHS கொண்டு வந்தால் ப்ளஸ் விங்கிறது மைனஸ் வின்னு ஆகிடுது. 1 minus 2v அப்படிங்கிறத LCM எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். ஒன்றால் மேலே இருக்கிறது பெருக்கிறப்ப v² minus 2v அப்படியே வந்துடுது. மைனஸ் v இன்ட்டு 1 மைனஸ் v, மைனஸ் v இன்ட்டு மைனஸ் 2v ப்ளஸ் 2v². 2v² ப்ளஸ் v² 3v². minus 2v minus v minus 3v divided by 1 minus 2v. LHSல வந்து x dv/dx இருக்குது equal to 3 காமனாக வெளில எடுத்துரும். v² minus v
டிவைடட் பை 1 மைனஸ் 2v. இதை அப்படியே என்ன செய்கிறோம், v எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். இது அப்படியே இந்த பக்கம் வரும்போது கீழே இருக்கிறது மேலே வந்துடுது. 1 மைனஸ் 2v பை v ஸ்கொயர் மைனஸ் v இன்ட்டு dv ஈக்குவல் டு 3 அப்படியே இருக்கட்டும். dx மேலே வந்துடும், x கீழே வந்துடும். இன்டகிரேஷன் இன்டகிரேட்டிங் integral 1 minus 2v by v square minus v dv is equal to 3 into integral dx by x. v square க்கு differentiation 2v, ஆனால் இங்கே minus 2v ன்னு இருக்குது. மைனஸ் வியை டிஃபரன்சியேஷன் பண்ணால் மைனஸ் 1 வரணும், இது ப்ளஸ் 1 இருக்குது. அப்போ சைன் மட்டும் மாறுது. ஒரு மைனஸை வெளில எடுத்துக்கிறோம், இதுலேருந்து மைனஸை வெளில எடுத்துட்டால் மைனஸில் இருக்கிற 2v ப்ளஸ் 2v ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற 1 மைனஸ் 1 ஆகிடும். பை வி ஸ்கொயர் மைனஸ் வி டிவி 3 இன்ட்டு டிஎக்ஸ் பை எக்ஸ். இப்போ இன்டகிரேஷன் பண்ணும்போது டினாமினேட்டரோட டிஃபரன்சியேஷன் மேலே இருக்கிறதுனால லாக் வி ஸ்கொயர் மைனஸ் வி is equal to 3 log x plus log c. இந்த 3 மேலே வந்துட்டுனா log x cube plus log c ன்னு வரும். log m plus log n log mn, அதாவது log cx power 3. இந்த பக்கத்தில் இந்த மைனஸ் ஒன்று அப்படியே மேலே கொண்டு வந்துடும். log v square minus v power minus 1 log 1 by v square minus v. மைனஸ் ஒன்றுங்கிறது கீழே இறக்கிட்டோம்னா ப்ளஸ் 1 ஆகிடும். லாகு கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 by v square minus v is equal to cx cube. ஆரம்பத்தில் y is equal to vxன்னு எடுத்துருக்கோம். y is equal to vx. v வேணும் அப்படின்னா y by x 1 by vக்கு பதிலாக y by x, v ஸ்கொயருக்கு பதிலாக y ஸ்கொயர் by x ஸ்கொயர், vக்கு பதிலாக y by x is equal to cx cube. x ஸ்கொயரை எல்சிஎம்மாக எடுத்துக்கும். அப்போ y ஸ்கொயர், ஏன்னா x ஸ்கொயர் எடுத்துக்கிறதுனால x ஸ்கொயர் இருக்குது, y ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிறோம். மைனஸ் இங்கே x இருக்குது, x ஸ்கொயரில் ஒரு x இருக்குது, அதனால் ஒரு எக்ஸால் பெருக்குன்னா xy is equal to cx cube. தலைகீழ ரெசிப்ரோக்கல் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறப்ப எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் கியூப். ரெண்டு பக்கமும் எக்ஸ் ஸ்கொயரால் டிவைட் பண்ணிடும். எக்ஸ் ஸ்கொயரால் ரெண்டு பக்கமும் டிவைட் பண்ணிட்டா 1 பை ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ்ஒய் ஈக்குவல் டு சிஎக்ஸ் அப்படின்னு வரும். கொஸ்டின் நம்பர் 6. y cube minus 2y x square dx plus 2x y square minus x cube dy is equal to 0 அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதோட இட் பாசஸ் த்ரூ 1,2. இதுக்கு ஈக்குவேஷன் ஆஃப் கர்வ் கண்டுபிடிக்கணும். 2x y square minus x cube dy, இந்த x டேர்ம் அதாவது dx இருக்குல்ல, அதை அப்படியே RHS கொண்டு போகும். மைனஸ் y cube minus 2y x square dx dy by dx. இதை RHS கொண்டு போனால் ஏற்கனவே RHSல வந்து y cube 2y x square மைனஸ் இருக்குது. இந்த டேர்ம் RHS போனால் பை 2x y square மைனஸ் x cube வரும். அதே போல் dx LHS கொண்டு வந்தால் பை dxன்னு வரும். இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் ஒய் கியூப் மைனஸ் 2y எக்ஸ் ஸ்கொயர். இதே போல் கீழே என்ன செய்கிறோம், ஒரு மைனஸை வெளில எடுக்கணும். மைனஸ் எடுக்கும்போது மைனஸில் இருக்கிற எக்ஸ் கியூப் ப்ளஸ் ஆகிடும், ப்ளஸில் இருக்கிற 2x ஒய் ஸ்கொயருங்கிறது மைனஸ் ஆகிடும். மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். இதனுடைய பவர் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் எ ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஹோமோஜீனியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா என்ன செய்யணும், போட்டு y is equal to vx, yக்கு பதிலாக vxன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். yயை டிஃபரன்சியேஷன் செஞ்சோம்னா dy by dx is equal to இது v plus x dv by dxன்னு வரும். இங்கேயும் dy by dx தான் இருக்குது, இதுலேயும் dy by dx தான் இருக்குது. RHS என்ன, v plus
எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இது ஒரு ஆர்ஹெச்எஸ், இன்னொரு ஆர்ஹெச்எஸ் இதோ இருக்குது. மைனஸ் மைனஸ் தான் போயிடுது. ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால ஒய் க்யூப்னா என்ன வரும்? வி க்யூப் எக்ஸ் க்யூப் மைனஸ் 2 ஒய்க்கு பதிலாக விஎக்ஸ் அப்புறமேலுக்கு எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் க்யூப் மைனஸ் 2x ஒய் ஸ்கொயர்னு இருக்குது, அது வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் க்யூபை காமனாக வெளில எடுத்துரும். வி க்யூப் மைனஸ் 2v பை கீழையும் எக்ஸ் க்யூபை காமனாக எடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 2v ஸ்கொயர். எக்ஸ் க்யூப் கேன்சல் ஆகிடும். மீதி என்ன இருக்குது? வி க்யூப் மைனஸ் 2v பை 1 மைனஸ் 2v ஸ்கொயர் இங்கே இருக்குது. எல்ஹெச்எஸில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் வி ஆர்ஹெச்எஸ் கொண்டு போனால் மைனஸ் வின்னு வரும். எல்சிஎம் என்ன? 1 மைனஸ் 2v ஸ்கொயர் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1ஆல் இதை மல்டிப்ளை பண்ணால் அதே தான் வரும். வி க்யூப் மைனஸ் 2v அப்புறம் மைனஸ் வியால் 1 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் வி மைனஸ் 2v ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2v க்யூப் 1 மைனஸ் 2v ஸ்கொயர் 2v க்யூப் ஒரு v க்யூப் ஆட் பண்ணோம்னா 3 டைம்ஸ் v க்யூப் மைனஸ் 2v மைனஸ் v மைனஸ் 3v. எல்ஹெச்எஸில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. இதை அப்படியே எல்ஹெச்எஸ் கொண்டு வரும்போது 1 மைனஸ் 2v ஸ்கொயர் பை 3v க்யூப் மைனஸ் 3v டிவி சீக்வல் டு எக்ஸ் டிஎக்ஸ் ஆர்ஹெச்எஸ் போகிறப்ப கீழே இருக்கிற டிஎக்ஸ் மேலேயும் மேலே இருக்கிற எக்ஸு கீழேயும் வந்துடும். இன்டகிரேட்டிங் இன்டகரல் 1 மைனஸ் 2v ஸ்கொயர் பை இதில் 3vங்கிறத காமனாக எடுத்துட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்கும்? v ஸ்கொயர் மைனஸ் 1 v ஸ்கொயர் மைனஸ் 1 இன்ட்டு டிவி சீக்வல் டு டிஎக்ஸ் பை எக்ஸு இன்டகரல். இதை பார்ஷியல் ஃப்ராக்ஷன் பண்ணி தான் போட்டாகணும். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னா எப்படி? முதல்ல 1 மைனஸ் 2v ஸ்கொயர் பை v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு இருக்குல்ல, அதை v மைனஸ் 1 v ப்ளஸ் 1ன்னு ரெண்டாக பிரிச்சுக்கும். a பை v b பை v ப்ளஸ் 1 a by v b by v plus 1 c by v minus 1. Therefore 1 minus 2v square is equal to a into v இருக்கு. இல்லாதது எது எதுன்னா v plus 1 v minus 1 aல இல்லை plus b bல v plus 1 இருக்கு. இல்லாதது vயும் v minus 1. அதே போல் cல v minus 1 இருக்குது. இல்லாத டேர்ம் எதுன்னா v plus 1 vயும் இல்லை. இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏபிசியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறமா இன்டகிரேஷன் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். இந்த இடத்துல v equal to 0, vக்கு பதிலாக 0ன்னு கொடுக்க போகிறோம். v எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 0. இங்கே 0 கொடுத்துட்டோம்னா 1 மைனஸ் 0 equal to a, vக்கு பதிலாக 0, அதனால் 0 ப்ளஸ் 1 0 மைனஸ் 1 ப்ளஸ் b இன்ட்டு 0 0 மைனஸ் 1 ப்ளஸ் c 0 ப்ளஸ் 1 0. எங்கெங்கே v இருக்கோ அங்கெல்லாம் 0 கொடுத்துடணும். 1 equal to இங்கே 0 இருக்கிறதுனால b டைம் 0 ஆகிடும். இங்கே 0 இருக்கிறதுனால c உறுப்பும் 0 ஆகிடுது. அப்போ a மட்டும்தான் இருக்கும். a இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1, அதாவது மைனஸ் a. இப்போ ப்ளஸ் ஏயோட மதிப்பு என்னன்னா மைனஸ் 1. a மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. a ஈக்குவல் டு மைனஸ் 1. அடுத்தது v ப்ளஸ் 1 இருக்குது. விக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தா இது 0 ஆகிடும். இங்கே v மைனஸ் 1, விக்கு பதிலாக ப்ளஸ் 1 கொடுத்தா இந்த டைம் 0 ஆகிடும். இப்போ நம்ம முதல்ல என்ன செய்கிறோம்? விக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுக்குறோம். v equal to மைனஸ் 1. விக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுத்தா 1 மைனஸ் 2 இன்ட்டு
மைனஸ் ஒன்னோட ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் ஒன்று கொடுக்குறப்ப நல்லா கவனிச்சிங்க, விக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தோம்னா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் 0. அப்போ ஏங்கிற உறுப்பு அப்படியே 0 ஆகிடும். ப்ளஸ் பி விக்கு பதிலாக மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ப்ளஸ் சி அப்படிங்கிறதுல விக்கு பதிலாக மைனஸ் ஒன்று கொடுத்தா மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் 0 இன்ட்டு சி உறுப்பு என்ன ஆகிடும்னா அதுவும் 0 ஆகிடுது. அப்போ 2 உறுப்பு 0 ஆகிடுச்சு. 1 மைனஸ் 2, ஏன்னா மைனஸ் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் 1 தான். 1 இன்ட்டு 2 2 தான். ஈக்குவல் டு பி இன்ட்டு மைனஸ் 1 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 2, அதாவது மைனஸ் 1 ஈக்குவல் டு ப்ளஸ் 2b. இதுலேருந்து பியோட மதிப்பு என்ன வரும்னா 2 எல்ஹெச்எஸ் கொண்டு போயிட்டோம்னா மைனஸ் 1/2ன்னு வரும். பியோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு. விக்கு பதிலாக மைனஸ் 1 கொடுப்போம். அடுத்தது விக்கு பதிலாக ப்ளஸ் 1 கொடுப்போம். ப்ளஸ் 1 கொடுத்தா என்ன ஆகுது, இதில் தான் விக்கு பதிலாக ப்ளஸ் 1 மைனஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 கொடுக்கும்போது 1 மைனஸ் 1 0, இது 0 ஆகிடும். இந்த இடத்துல ப்ளஸ் 1 கொடுத்தோம்னா 1 மைனஸ் 1 0, பி உறுப்பும் 0, ஏ உறுப்பும் 0. அப்போ சியில் தான் பார்க்கணும். விக்கு பதிலாக 1 கொடுத்தா 1 ப்ளஸ் 1 இன்ட்டு 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் 1 2 இன்ட்டு 1 2சி, அதாவது மைனஸ் 1 ஈக்குவல் டு 2சி. சியோட மதிப்பு வேணும்னா 2 அந்த பக்கம் கொண்டு போனால் மைனஸ் 1/2. சியோட மதிப்பு மைனஸ் 1/2. ஏபிசி 3மே கண்டுபிடிச்சாச்சு. 1 மைனஸ் 2v ஸ்கொயர் பை வி மைனஸ் 1 வி ப்ளஸ் 1. இதை தான் நம்ம என்னவா செஞ்சுருக்கோம்னா ஏ பை வி பி பை சி பைன்னு பிரிச்சிருக்கோம். ஏயோட மதிப்பு என்ன, ஈக்குவல் டு ஏ பை வி, பி பை வி ப்ளஸ் 1, சி பை வி மைனஸ் 1. ஏபிசி மதிப்பை பாருங்கள். ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, மைனஸ் 1, பிக்கு பதிலாக மைனஸ் 1/2, சிக்கு பதிலாக மைனஸ் 1/2. இன்டகிரேட்டிங் இன்டகரல் 1 மைனஸ் 2v ஸ்கொயர் பை v இன்ட்டு v மைனஸ் 1 v ப்ளஸ் 1 dv. முன்னாடி ஒரு 1/3 கான்ஸ்டன்ட் வெளியில் இருக்குது. ஈக்குவல் டு இதுக்கு என்ன வரும், மைனஸ் 1/v மைனஸ் 1/2 இன்டகரல் 1/v ப்ளஸ் 1 dv மைனஸ் 1/2 இன்டகரல் 1/v மைனஸ் 1 dv. இதனுடைய இன்டகரல் வேல்யூ மைனஸ் 1/vக்கு என்ன வரும்னா log v மைனஸ் 1/2, இதுக்கு log v ப்ளஸ் 1 மைனஸ் 1/2 log v மைனஸ் 1 அப்படின்னு வரும். ஈக்குவல் டு எல்லாத்துலேயுமே வந்து மைனஸ் இருக்குது. therefore 1/3, இந்த இன்டகிரல் வேல்யூ என்ன, மைனஸ் இருக்கா, அதனால் மைனஸ் 1/3 log ஆஃப் v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா dx பை எக்ஸுங்கிறது என்ன, log x ப்ளஸ் log c, log m ப்ளஸ் log n log mn, அதாவது log xc அல்லது log cx. இங்கே மைனஸ் 1/3 இருக்குல்ல, அதை அப்படியே மேலே கொண்டு போயிடும். log ஆஃப் v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1, இதோட பவரில் இந்த மைனஸ் 1 மைனஸ் 1/3 log கேன்சல் ஆகிடுது, log கேன்சல் ஆகிடுது. v இன்ட்டு v ஸ்கொயர் மைனஸ் 1 ரூட்டுக்குள்ளே பவர் 1 மைனஸ் 1/3 இருக்குல்ல, அதை வந்து என்ன செய்கிறோம், கீழே இறக்கிட்டோம்னா v இன்ட்டு ரூட் ஆஃப் v ஸ்கொயர் மைனஸ் 1, இதுக்கு பவர் இப்போ என்ன வரும்னா ப்ளஸ் 1/3ன்னு வரும். லாகும் தான் கேன்சல் ஆகிடுது, மீதி இருக்கிறது cx மட்டும்தான்.
அடுத்தது என்ன செய்ய போகிறோம், நமக்கு தெரியும் ஆரம்பத்தில் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்ன்னு கொடுத்ததுனால இப்போ இந்த எக்ஸை எந்த பக்கம் கொண்டு வந்தால் ஒய் பை எக்ஸ்ன்னு வரும். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ், வி எங்கே இருக்கோ அங்கே ஒய் பை எக்ஸ். இப்போ 1 பை விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ் இன்ட்டு ரூட் ஆஃப் வி ஸ்கொயர் அப்படின்னா ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1, இதனோட பவரில் 1/3 ஈக்குவல் டு சிஎக்ஸ். ரெண்டு பக்கம் கியூப் பண்ணுறப்ப என்ன ஆகிடுது, இந்த பக்கத்தில் வந்து ஆர்ஹெச்எஸில் வந்து சி கியூப் எக்ஸி கியூப் வந்துடும். கியூப் பண்ணும்போது சி கியூப் எக்ஸி கியூப். இந்த பக்கத்தில் என்ன வரும்னா 1 பை இந்த 1/3 அந்த 3 கேன்சல் ஆகிடும். கியூப் பண்ணுறப்ப 3 கேன்சல் ஆகிடும், மீதி இருக்கிறது அப்படியே இருக்கும். ஒய் பை எக்ஸ், இது ரூட்டுக்குள்ளே எல்சிஎம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர், ஒய் பை எக்ஸ் ரூட் ஆஃப் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ரூட்டை விட்டு அந்த எக்ஸ் ஸ்கொயரை வெளியில் எடுத்தால் எக்ஸ்ன்னு வரும். அப்போ எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். சி கியூப் எக்ஸு கியூப். இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயரை தலைகளை போட்டு பெருக்கிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் மேலே வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு ரூட் ஆஃப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு சி கியூப் எக்ஸு கியூப். ரெண்டு பக்கமும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடும். ரெண்டு பக்கமும் ஒரு எக்ஸ் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டோம்னா 1 பை ஒய் root of y square minus x square is equal to c cube into x. இப்போ இதுக்கு ரெசிப்ரோக்கல் எடுக்கிறோம். ரெண்டு பக்கம் தலைகளை மாற்றினோம்னா இங்கே வந்து என்ன வரும், y root of y square minus x squareனு வரும். அந்த பக்கம் என்ன வரும்னா 1 by c cube into xன்னு இருக்கும். xஐயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும். x y root of y square minus x square is equal to 1 by c cube னு இருக்கும். 1 by c cubeங்கிறத kன்னு வச்சுக்கும். where k is equal to 1 by c cube. இப்போ கணக்கோட ஆரம்பத்தில் வந்து passes through 1,2 அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. கணக்கோட ஆரம்பத்தில் கொடுத்துருக்காங்க passes through 1,2. எக்ஸுக்கு பதிலாக 1, ஒய்க்கு பதிலாக 2. 1 2 root of yக்கு பதிலாக 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1 equal to k. 2 root 3 equal to k. kயோட வேல்யூ என்ன, 2 root 3. இப்போ இந்த ஈக்குவேஷனை திருப்பி எழுதுகிறோம். எது, xy root of y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் equal to என்னன்னு இருக்குது, கேன்னு இருக்கு இல்லையா. கேக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற 2 root 3ங்கிற ஆன்சரை எடுத்து எழுதிக்கிறோம். அவ்வளோதான். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 7. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ஒய் டிஎக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு தேவை டிஒய் பை டிஎக்ஸ், அதை மட்டும் எடுத்துப்போம். ஈக்குவல் டு டிஎக்ஸ் இந்த பக்கம் வந்துடுது, இங்கே இருக்கிற டைம் அந்த பக்கம் போது டினாமினேட்டரில் வரும். எக்ஸ்ஒய் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு ஹோமோஜினியஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அதனால் ஒய் ஈக்குவல் டு விஎக்ஸ்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒய்க்கு விஎக்ஸ் அப்படின்னா டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ்னு வரும். இதில் ரெண்டுத்துலேயுமே டிஒய் பை டிஎக்ஸ் இருக்கிறதுனால எல்ஹெச்எஸ் ஈக்குவல், அதனால் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல். ஆர்ஹெச்எஸ் என்ன, வி ப்ளஸ் எக்ஸு டிவி பை டிஎக்ஸுங்கிறது ஒரு ஆர்ஹெச்எஸ்ஸு ஈக்குவல் டு, அதே போல் இங்கே ஆர்ஹெச்எஸ் என்னென்னா எக்ஸு ஒய். ஒய்க்கு பதிலாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், விஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர்னா வி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். மேலே என்ன இருக்குது, எக்ஸ் ஸ்கொயர் வி இருக்குது. டினாமினேட்டரில் எக்ஸ் ஸ்கொயரை காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா 1 ப்ளஸ் வி ஸ்கொயர்னு வரும். எக்ஸ் ஸ்கொயர் வெளியில் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். வி பை 1 ப்ளஸ் வி ஸ்கொயர் மீதி இருக்கிறது. இந்த பக்கத்தில் எக்ஸு டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. இந்த வியை ஆர்ஹெச்எஸ் கொண்டு போகிறப்ப மைனஸ் வின்னு வரும். ப்ளஸ் விங்கிறது என்ன ஆகிடுது, மைனஸ் வின்னு ஆகிடுது. எல்சிஎம் 1 ப்ளஸ் வி ஸ்கொயரை எல்சிஎம் எடுத்துக்கிட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் 1 இன்ட்டு வி வி மைனஸ் வி இன்ட்டு 1 மைனஸ் வி இன்ட்டு வி ஸ்கொயர் மைனஸ் வி கியூப். என்ன வருது, மைனஸ் வி கியூப் பை 1 ப்ளஸ்
வி ஸ்கொயர்னு வருது. இந்த பக்கத்தில் எக்ஸ் டிவி பை டிஎக்ஸ் இருக்குது. இந்த டிவி இருக்கிறதுனால வி டேர்ம்லாம் எல்ஹெச்எஸ் கொண்டு வரும்போது கீழே இருக்கிற 1 + வி ஸ்கொயர் மேலே வந்துடும். மேலே இருக்கிற வி க்யூப்ங்கிறது கீழே வந்துடுது. மைனஸ் அங்கேயே இருக்கட்டும். இங்கே இருக்கிற டிஎக்ஸ் பை எக்ஸ் இன்டகரல் 1/v cube ப்ளஸ் வி ஸ்கொயர் பை வி க்யூப் இன்ட்டு டிவி ஈக்குவல் டு மைனஸ் இன்டகரல் டிஎக்ஸ் பை எக்ஸ். இந்த மைனஸு இங்கே வந்துட்டோம். மைனஸ் இன்டகரல் வி பவர் -3 ப்ளஸ் 1/v dv ஈக்குவல் டு dx பை எக்ஸ். log x ப்ளஸ் log c. அதே போல் எல்ஹெச்எஸில் மைனஸ் வி பவர் -2/-2, இந்த மைனஸ் உள்ளார வரும்போது மைனஸ் log vன்னு வரும். வி பவர் -2 கீழே கொண்டு வந்துடும். இந்த மைனஸும் ப்ளஸ் ஆகிடும். அப்போ மீதி இருக்கிறது 1/2v ஸ்கொயர்னு இருக்கும். ஈக்குவல் டு லாகு இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். மைனஸ் log v அந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் log vன்னு வரும். log m ப்ளஸ் log n log mn, அதாவது cx இன்ட்டு v. இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? 2v ஸ்கொயர். வி ஸ்கொயர் விங்கிறது என்ன உங்களுக்கு முன்னாடியே தெரியும், y ஈக்குவல் டு vx. அப்போ வியை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு எக்ஸை அந்த பக்கம் கொண்டு போனால் ஒய் பை எக்ஸ்னு வரும். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ். 1/2 விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ், அதாவது ஒய் ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு லாகு சிஎக்ஸ். விக்கு பதிலாக ஒய் பை எக்ஸ். எக்ஸும் கேன்சல் ஆகிடுது. பேலன்ஸ் இருக்கிறது லாகு சிஒய். இந்த பக்கத்தில் எக்ஸ் ஸ்கொயரை மேலே கொண்டு போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2y ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த வேல்யூ. சியை இந்த பக்கம் கொண்டு வந்துடும். சி இந்த பக்கம் வந்ததுன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர் இன்ட்டு 1/c ஈக்குவல் டு லாகு ஒய். லாகு ஒய்னு வரும். இ பவர்னு ரெண்டு பக்கமும் எடுக்கும்போது இதில் என்ன ஆகும்? வெறும் ஒய் மட்டும்தான் இருக்கும். ஈக்குவல் டு இந்த இடத்துல இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர் இன்ட்டு 1/cன்னு இருக்கும். y ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர் பை 2y ஸ்கொயர். இங்கே இருக்கக்கூடிய இந்த 1/cக்கு பதிலாக கேன்னு வச்சுப்போம். வேர் k ஈக்குவல் டு 1/c. அவ்வளோதான்.